ரிலாக்ஸ் வித் சித்து என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்க அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா கதையோட 89வது அத்தியாயம். கேட்கலாமா? 45 நாட்களுக்கு பிறகு இதழ் பிரித்து சிரிக்கிறாள் சீதா. ஆதித்யனை நினைக்க நினைக்க அவளின் அடி வயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. இந்த ஜென்மத்தில் அவள் ஆதித்யனை மீண்டும் பார்ப்பாள் என்று சீதா கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை அல்லவா? இன்று ஆதித்யனை அவள் பார்த்தது கனவா நிஜமா என்றெல்லாம் அவளை கிள்ளி பார்த்து கொண்டாள். வீட்டுக்குள் வந்து சோபாவில் அமர்ந்தாள். மெல்ல தன் வயிற்றை தடவி பார்த்து கொண்டாள். மேலதாளம் முழங்க அக்னி சாட்சியாக தாலி கட்டி ஆதித்யனின் மனைவி ஆன பின்பு அவன் குழந்தையை சீதா சுமக்கவில்லை. ஆதித்யனின் பிறப்பை பற்றி சீதா கோபத்தில் ஏதோ பேச அவளின் வார்த்தைகளை தாங்க முடியாமல் சீதாவிற்கு தண்டனை கொடுப்பதாய் நினைத்துவிட்டு அவளிடம் ஆதித்யன் அத்துமீறியதால் உருவான குழந்தை இது. ஒருவேளை ஆதித்யன் தான் செய்த தவறை எண்ணி வருந்தாமல் தான் சீதாவிற்கு செய்ததை அவளின் அண்ணன்கள் அறிந்தால் கொன்று விடுவார்கள் என்று தெரிந்தும் அவர்களிடம் ஆதித்யனே சென்று சொல்லி அவர்கள் கையால் உயிர் போகும் அளவிற்கு அவன் மொத்த குருதியும் நிலத்தில் விழுந்து ஆராய் ஓடும் அளவுக்கு அடி வாங்காமல் இருந்திருந்தால், ஒரு பெண் தன்னால் கற்பை இழந்து விட்டாள் என்று கர்வம் கொண்டு தெரிந்திருந்தால், ஆண் என்ற அகம்பாவத்தோடு ஆதித்யன் அழைந்திருந்தால், இப்போது உருவாகி இருக்கும் குழந்தையை நினைத்து சீதா அழைத்திருப்பாளோ என்னவோ. ஆனால் இப்பொழுது ஆதித்யனின் உயிர்நீரில் தனக்குள் உருவான கரு மீது அவ்வளவு ஆசை இருந்தது சீதாவிற்கு. அதனால் தன் வயிற்றை தடவி பார்த்து கொண்டு சோபாவில் அமர்ந்திருந்தாள். அந்த சமயம் சீதாவின் கைபேசி அலறியது. எடுத்து பார்த்தாள். சஞ்சய் தான் அழைத்திருந்தான். தன் அண்ணனின் எண்ணெய் கைபேசி முகப்பில் பார்த்ததும் சீதாவின் இதழில் இருந்த மொத்த புன்னகையும் காணாமல் போனது. கைகள் எல்லாம் நடுங்கியது. பயம் அவளை ஆட்கொண்டது. கைகள் நடுங்க அழைப்பை அட்டென்ட் செய்தாள் சீதா. ஹலோ சீதா என்றான் சஞ்சய். அண்ணா என்றாள் சீதா. சீதாவின் குரலில் உள்ள நடுக்கத்தை உணர்ந்து கொண்ட சஞ்சயும், என்னாச்சு சீதா, எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, இல்லண்ணா, இல்ல ஒன்னும் இல்லண்ணா, ப்ராப்ளம்லாம் ஒன்னும் இல்லண்ணா என்றாள் சீதா. சரி, பார்த்து பத்திரமா இரு. அங்க நாம டெக்ஸ்டைல் ஜுவல்லரி எல்லாம் ஓபன் பண்ற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதும் சீக்கிரம் ஊருக்கு கிளம்பிடும், சரியா என்று சஞ்சய் சொல்ல, ஓகேண்ணா என்றாள் சீதா. சஞ்சயிடம் பேசி முடித்து அவளின் கைபேசி ஓரம் வைத்த பின்புதான் சீதாவிற்கு மூச்சே வந்தது. பசி வேறு அவளுக்கு வயிற்றை கிள்ளியது. அடுப்படிக்கு சென்று பார்த்தால் சீதா சமைப்பதற்கு எதுவுமே இல்லை. அச்சோ, எதுவுமே இல்லையே, இப்ப கடைக்கு போய் எல்லாம் வாங்கணும், அப்படிதான் சமைக்கணும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்ட சீதா மீண்டும் சோபாவில் வந்து அமர்ந்தவள், எப்படி தனியா போறது, நமக்கு வேறு பசிக்குது, பிரெக்னெண்டா வேற இருக்கும், போற வழியில மயக்கம் வந்துருச்சுன்னா என்று யோசித்த சீதா, வேற வழியில நாம தான் போயாகணும் என்று நினைத்து கொண்டே தன்னுடைய கைப்பையையும் கைபேசியையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். வெளியில் வந்தவளுக்கு ஆதித்ய ஞாபகம் வரவே தன் கைபேசியை பார்த்தாள். ஆதித்ய நம்பர் தான் அவளிடம் இல்லையே. கைபேசியை பார்த்தவளுக்கு ஏமாற்றம். அவருடைய நம்பராவது வாங்கி வச்சிருக்கலாம் என்று யோசித்தவளுக்கு அடுத்த நொடி ஆச்சரியம் காத்திருந்தது. ஆதித்யனை சீதாவிற்கு அழைத்திருந்தான். ஆனால் அது ஆதித்ய நம்பர் என்று சீதாவிற்கு தெரியாது. யாரா இருக்கும் அது என்று யோசித்தபடியே அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ என்றாள். என்ன மேடம், வெளியில கிளம்பிட்டீங்க என்று ஒரு குரல் கேட்டதுமே சீதா கண்டுகொண்டாள். அது ஆதித்யனின் குரல் தான். நம்பர் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் சீதா. லவ் பண்ற பொண்ணோட நம்பர் கூட இல்லைன்னா லவ் பண்றதுல என்ன அர்த்தம்? உன்னோட பழைய நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்ன நீ மாத்தின இந்த நம்பரும் என்கிட்ட இருக்கு. நீ நம்பர் மாத்தின அடுத்த நொடியே உன் நம்பரை நான் கண்டுபிடிச்சேன். ஓகே சொல்லு, இப்போ எங்க கிளம்பிட்ட என்றான் ஆதித்யன். எனக்கு எனக்கு புரியல, நான் வெளியே கிளம்புனது உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள் சீதா. என் முன்னாடிதான் இருக்க, சோ எனக்கு கண்ணு தெரியும்ல, நல்லா தெரியும்ல, நீ வெளியே கிளம்புறதும் தெரியும் தானே அப்போ என்று ஆதித்யன் கேட்க, என்ன சொல்றீங்க நீங்க, உங்க முன்னாடியா? நான் நான் எப்படி உங்க முன்னாடி? எனக்கு முன்னாடி ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு.
சுத்தியும் யாரும் இல்ல என்றாள் சீதா. சரி, உனக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு மேல கொஞ்சம் நிமிர்ந்து பாரு என்றான் ஆதித்யன். சீதாவும் அந்த வீட்டின் முதல் தளத்தை பார்த்தாள். ஆதித்யன் நின்று கூலாக அரைக்கல் ட்ரௌசரும் ஹோம் கட்டும் அணிந்தபடி கையில் காஃபி கப்போடு நின்றிருந்தார். அவனை பார்த்த சீதா, நீ நீங்க எப்படிங்க என்றாள். திஸ் இஸ் மை ஹவுஸ், நான் இங்கதானே இருக்கணும் என்றான் ஆதித்யன். வாட் என்றாள் சீதா. நீ சிங்கப்பூருக்கு வரேன்னு தெரிஞ்சதுமே இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன். உன்னை பக்கத்திலேயே இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன், அதுக்காக என்றான் ஆதித்யன். ஓ ஓ, நீங்க பயங்கர பிளானோட தான் சார் இருக்கீங்க என்றாள் சீதா. என்றான் ஆதித்யன். சரி, எங்க கிளம்பிட்ட என்றான் மறுபடியும் ஆதித்யன். ரொம்ப பசிக்குது, அதனால கொஞ்சம் க்ரோசரிஸ் வாங்கலான்னு கடைக்கு போறேன் என்றாள் சீதா. மேடம், நீங்க கடைக்கு போய் க்ரோசரிஸ் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும் பசி தாங்குவீங்களா என்றான் ஆதித்யன். அதுக்கு க்ரோசரிஸ் வாங்கினா தானே சமைக்க முடியும், அப்புறம் தானே சாப்பிட முடியும். இங்க ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேது என்றாள் சீதா. உங்க வீட்டுக்கு எதிரிலேயே ஆதித்யன் ஒரு சூப்பர் செஃப் இருக்கு, ரொம்ப நல்லா சமைப்பார். ஏன் நீங்க அவர் வீட்டுல சாப்பிடக்கூடாது என்றான் ஆதித்யன். நீங்க சமைப்பீங்களா என்றாள் சீதா ஆச்சரியத்தோடு. என்றான் ஆதித்யன். எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவீங்களா என்றாள் சீதா. என்றான் ஆதித்யன். ஓகே, அப்போ நான் வரேன் என்று சீதா அவள் வீட்டின் எதிரே இருந்த ஆதித்யன் வீட்டிற்கு சென்றாள். ஆதித்யனும் கீழிறங்கி சென்று வாசற்கதவை திறந்து நின்றான். சீதாவிற்காக காத்திருந்தான். சீதா அவன் வீட்டின் காலிங் பெல்லை எடுத்து கதவை திறந்த ஆதித்யன், வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க மேடம் என்று சொல்ல, அவளும் சிறு புன்னகையோடு வலது காலை எடுத்து வைத்து அவன் வீட்டிற்குள் சென்றாள். வீட்டுக்குள் வந்த சீதாவை பார்த்த ஆதித்யன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு. ஹாப்பி, ஐம் சோ ஹாப்பி. 5 minutes, நான் வந்துடுறேன் என்று அவளை சோபாவில் அமர வைத்துவிட்டு உள்ளே சென்ற ஆதித்யன், அடிப்படையின் உள்ளே சென்ற ஆதித்யன் அவளுக்கு மேங்கோ மில்க் ஷேக்கோடு வழியில் வந்தான். மேங்கோ மில்க் ஷேக்கோடு வரும் ஆதித்யனை விழி விரித்து பார்த்த சீதாவோ, மேங்கோ மில்க் ஷேக் என்றாள். எஸ், ஐ நோ, இது உன்னோட ஃபேவரட்னு தெரியும், டேக் இட் என்று அவளிடம் ஆதித்யன் கொடுக்க அதை வாங்கி அருந்த போனவள், பிரெக்னன்சி டைம்ல மேங்கோ மில்க் ஷேக் குடிக்கலாமா என்றாள் சீதா. குரு கிட்டையும் கூகுள் கிட்டையும் கேட்டுட்டு குடிக்கலாம் என்று ஆதித்யன் சொல்ல, என்று சீதா மில்க் ஷேக்கை பாதி குடித்தவள், எனக்கு போதும் என்றாள். ஒய் என்றான் ஆதித்யன். எனக்கு வாமிட் வராப்ல இருக்கு என்று சீதா சொல்ல, மில்க் ஷேக் அவ்வளோ கேவலமாவா இருக்கு என்று ஆதித்யன் கேட்டபடியே அவள் பாதி குடித்து வைத்த மில்க் ஷேக்கை அவனும் குடிக்க, நல்லா தானே இருக்கு என்றவன் சீதாவை பார்த்து கேட்க, அவளோ வாயை ஒரு கையால் பொத்தி கொண்டு குமட்டுவது போல் செய்து கொண்டிருக்க, சீதா வாட் ஹேப்பன், என்னாச்சு என்று ஆதித்யன் கேட்க, சீதா குமட்டலை கட்டுப்படுத்த முடியாமல் பாந்தியை எடுத்து விட்டாள். உள்ளே போன மில்க் ஷேக் எல்லாம் வெளியே வந்துவிட, சூரியாதித்தன் என்றாள் சீதா பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு. இட்ஸ் ஓகே, கூல், அந்த ரூம்ல வாஷ்ரூம் இருக்கு, நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா என்று ஆதித்யன் சொல்ல, என்று சீதா வாஷ்ரூமுக்கு சென்று கை கால் முகம் எல்லாம் கழுவி கொண்டு வெளியில் வர, ஆதித்யனும் சீதா வாந்தி எடுத்த இடத்தை சுத்தப்படுத்திக் கொண்டிருந்தான். மா போட்டு துடைத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த சீதாவுக்கு அவனை இன்னும் பிடித்து போனது. அவன் பக்கத்தில் வந்த சீதா, சூரியாதித்யன், என்னால உங்களுக்கு தான் சிரமம் என்று ஒரு அடி எடுத்து வைத்தவள் தண்ணீரில் கால் வைத்து விழப்போனாள். விழப்போனவளை எட்டி அவன் பிடிக்க அவளும் விழுந்து அவள் மேல் பூமாலையாக அவளும் விழுந்து விட்டாள். அவளின் மொத்த மேனியும் அவன் மேல்தான் கிடந்தது. சீதா, கீழே தண்ணி இருந்துச்சு, பார்க்கலையா என்று அவன் கேட்க,
"ம்ஹும்" என்றாள் அவள். சரி, மெதுவா எழுந்திரு என்று அவன் சொல்ல சீதாவும் எழுந்தாள். பின்பு அவனும் எழுந்தான். ஆதித்யன், சாரி ப்ளீஸ் என்று சீதா மறுபடியும் சொல்ல, ஏய், நான் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, இட்ஸ் ஓகே என்று ஆதித்யன் சொல்ல, சீதா தன் நெஞ்சுக்குழியை நீவி கொண்டு நின்று கொண்டிருந்தாள். சீதா, என்னாச்சு என்று ஆதித்யன் பதறியபடியே கேட்க, ஆதித்யன் கேட்ட அடுத்த நொடி வாந்தி வரப்போல இருக்கு என்று சீதா சொல்லி முடிக்கும் முன்னரே வாந்தி எடுத்து விட்டார். அதை கையில் ஏந்தி கொண்டான் ஆதித்யன். இதை சீதா எதிர்பார்க்கவில்லை. ஆதித்யனை அதிர்ந்து பார்த்த சீதாவிடம் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே என்று கண்களை சுமட்டி அவன் சொல்ல, பேதை அவள் வாந்தி எடுத்த கிறக்கத்தில் மயங்கியே விட்டாள். சீதா என்று இப்போது அதிர்ந்ததென்னவோ ஆதித்யன் தான். வேகமாய் சென்று கைகளை கழுவி விட்டு வந்தவன் அவளை அள்ளி எடுத்து தன் படுக்க அறையில் சென்று படுக்க வைத்தவன் உடனே தன் நண்பன் குருவிற்கு அழைத்தான். அவனும் ஆதித்யன் அழைப்பை பார்த்ததும் அட்டன் செய்து காதல் வைத்தவன், சொல்லு மச்சான் என்றான். டேய், சீதா 2 டைம்ஸ் வாந்தி எடுத்துட்டு மயங்கிட்டா என்று ஆதித்யன் சொல்ல, அதுக்கு என்ன பண்ணணும் என்றான் குரு. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா என்று ஆதித்யன் கத்த, ஏய், இட்ஸ் பிரெக்னன்சி சிம்டம்ஸ்ல சரியா போயிடும். நல்ல ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடு, அது கொஞ்சம் பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்க ஆசையா சாப்பிடும்போது வாமிட் எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். குரு இப்படி விளக்கம் சொல்ல, இந்த விளக்கவங்க எல்லாம் எனக்கு தேவையில்ல, மரியாதை வீட்டுக்கு வந்து சேரு என்று குரு ஆதித்யனிடம் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டார். அதற்கு மேல் குருவால் மருத்துவமனையில் இருக்க முடியவில்லை. குருதான் என்ன செய்வான்? அவன் சிங்கப்பூரில் டாக்டரா இருக்க காரணமே ஆதித்யன் தானே. உடனே காரை எடுத்துக்கொண்டு ஆதித்யன் வீட்டிற்கு விரைந்தான் குரு. தன் அறையில் மெத்தையில் படுத்து கிடந்த சீதாவின் ஆடையில் அவள் எடுத்த மேங்கோ மில்க் ஷேக் முழுவதுமாய் இருக்க, உடனே சீதாவின் வீட்டிற்கு சென்றவன் அவளுடைய அறையில் அவளுக்கான ஒரு உடையை எடுத்து வந்து ஆதித்யனின் பக்கத்து வீட்டில் இருக்கும் வயதான பெண்மணியை அழைத்து சீதாவிற்கு உடை மாற்றிவிட சொன்னான். அவரும் சீதாவிற்கு உடை மாற்றிவிட்டு சீதா கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தையும் ஆதித்யனிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். குரு ஆதித்யன் வீட்டிற்கு வந்தவன் சீதாவை பரிசோதித்து விட்டு, சீதா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காடா, பட் வாமிட் எல்லாம் பிரெக்னன்சில ரொம்ப சகஜம்தான். ஒரு சில பெண்களுக்கு இந்த வாமிட் மயக்கம் எல்லாம் 3 மந்த்ஸ்க்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லா இருக்கும். ஸோ பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வாமிட் கண்ட்ரோல் ஆகுற மாதிரி டேப்லெட் கொடுக்குறேன். அதுக்குன்னு இந்த டேப்லெட் போட்ட உடனே வாமிட் கண்ட்ரோல் ஆகலன்னு எனக்கு ஃபோன் பண்ணிடாத. இந்த டேப்லெட்டுக்கெல்லாம் வாமிட் கண்ட்ரோலே ஆகாது. இருந்தாலும் போட சொல்லு என்று சில மாத்திரைகளை ஆதித்யனிடம் கொடுத்தான் குரு. என்னடா இது, இப்படி வாமிட் எடுத்துட்டே இருந்தா ஹெல்த் என்ன ஆகுறது? நாமெல்லாம் ஒரு டைம் வாமிட் எடுத்தாலே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுவோம். சீதா ரொம்ப பாவம்ல என்று ஆதித்யன் சொல்ல, சீதா மட்டும் இல்ல, 10 மாசம் குழந்தைய வயிற்றுல சுமந்து பெத்தெடுக்கிற எல்லா லேடிஸும் பாவம் தான். ஏன்னோ பிரெக்னன்சி டைம்ல வர பெயின் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம பாடியில இருக்க எல்லா போன்ஸும் ஒன்னு சேர்ந்து ஒடிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பெயினா இருக்கும். ஒரு பிள்ளைய பெக்கிறது சும்மா இல்லடா. சீதாவை பத்திரமா பாத்துக்கோ, நான் கிளம்புறேன் என்று குரு சொல்ல, என்றான் ஆதித்யன். குரு சென்று கொஞ்ச நேரத்தில் கண் விழித்தாள் சீதா. அப்போது ஆதித்யன் அவள் படுத்திருந்த மெத்தையின் பக்கத்தில் தான் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ஆதித்யன் அறையை சுற்றி சுற்றி பார்த்த சீதா, நான் எங்க எப்படி வந்தேன்? ஹால்ல தானே இருந்தேன் என்று கேட்க, ஹால்ல தான் இருந்த. நீ மயங்கி விழுந்த பின்னாடி நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்து எங்க படுக்க வச்சேன் என்று ஆதித்யன் சொல்ல, என்று சீதா தன்னை குனிந்து பார்த்தாள். என்னது, நான் டிஷர்ட் ஜீன்ஸ் தானே போட்டிருந்தேன், இப்ப எப்படி சல்வர் போட்டிருக்கேன் என்று யோசித்தவள் ஆதித்யனை பார்த்தாள். முறைத்தாள். வாட் என்று ஆதித்யன் கேட்க, ஆதித்யன், நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன், பட் இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க. How can you change my dress without my permission? என்று சீதா கத்த, சீதா, உன் ட்ரெஸ் எல்லாம் மில்க் ஷேக்கா இருந்தது, அதான் பக்கத்து வீட்டு லேடிய அழைச்சு சேஞ்ச் பண்ணி விட சொன்னேன். இத நீ நம்பலன்னா இப்பவே நான் அந்த லேடிய அழைச்சிட்டு வரேன், கேளு என்று ஆதித்யன் சொல்ல,
கொஞ்சம் யோசித்த சீதா, ஓகே, ஓகே, நோ, நோ தேங்க்ஸ் என்றாள். அப்போ என்ன நம்புறதானே என்றான் ஆதித்யன். ம் என்றாள் சீதா. உதடுக்கு விட்டு ஊதிய ஆதித்யன், ஓகே இரு வந்துடுறேன், உன்னை செக் பண்ணிட்டு இந்த டேப்லெட்டை கொடுத்தாங்க குரு, இத போட்டா வாமிட் வராதா என்று மாத்திரையையும் நீரையும் அவள் கையில் எடுத்து வந்து கொடுத்தான் ஆதித்யன். அதை வாங்கி சீதா நீரை அறிந்துவிட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டாள். சரி, நான் உனக்கு தோசை கொண்டு வரேன், ரெண்டு மட்டும் சாப்பிடு என்று ஆதித்யன் சொல்ல, மறுபடியும் வாந்தி வந்தா என்றாள் சீதா. வந்தா எடு, உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன் என்று அவள் விழிகளை ஆழ பார்த்த சொன்னவன் அவளுக்கு தோசை சுட்டு வர எழுந்தான். நானும் வரேனே என்று சொல்ல, ஓகே வா என்று ஆதித்யன் சொல்ல, மல்ல எல்ல போனவள், ஹா கால் படிச்சுக்குச்சு என்று அப்படியே மெத்தையில் அமர அவளின் பக்கம் சென்றவன் தரையில் அமர்ந்து அவளின் காலை தன் மடியில் வைத்து சூடு பறக்க தேய்த்து விட்டான். காலை மடக்கி மடக்கி நீட்டி விட்டான். எந்தவித கர்வமும் இல்லாமல் ஒரு பெண்ணின் காலை பிடிக்கும் ஆண் மகனை எந்த ஒரு பெண்ணுக்குத்தான் பிடிக்காது. சீதாவுக்கு ஆதித்யனை இன்னும் இன்னும் பிடித்து போனது. அவனை ரசித்தாள். அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் சீதா. அவளின் காலை தேய்த்து கொண்டே, இஸ் இட் ஓகே நவ் என்று ஆதித்யன் கேட்க சீதாவிடம் பதில் இல்லை. சீதா இப்போ ஓகேவா என்று மறுபடியும் கேட்டான் ஆதித்யன். அப்பொழுதும் சீதா பதில் எதுவும் சொல்லவில்லை. அவளை நிமிர்ந்து பார்த்தான் ஆதித்யன். அவள் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு இதழுக்குள் ஒரு புன்னகை வர அதனை கட்டுப்படுத்தியவன் அவள் முன்னே சொடக்கிட்டான். பிறகுதான் நிதானத்திற்கு வந்தாள் சீதா. என்னாச்சு மேடம், ஓகேவானு கேட்டேன், பதிலே வரலையே என்றான் ஆதித்யன். ஓகே என்றாள் சீதா. சரி எலும்பு என்று அவளிடம் சொல்லிவிட்டு அவளின் கை பிடித்து கைத்தாங்கலாக அவளை எழுப்பிவிட்டவன் அவளோடு அடுப்படிக்கு சென்றாள். சீதாவிற்கு பிடிக்குமென நெய் தோசை சுட்டு வர அடுப்படிக்க அவளோடு சென்றவன் மணக்க மணக்க நெய் தோசை சுட்டு அவளிடம் கொடுக்க, வாவ், நெய் தோசை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ சோ மச் என்று நெய் தோசையை அவளிடமிருந்து வாங்கியவன் அழகாக அதை சாப்பிட்டான். தோசையை சாப்பிட்டு முடித்தவள், நீங்க சாப்பிடலையா என்று ஆதித்யனை பார்த்து கேட்க, இப்போதான் கேட்கணும்னு தோணுச்சோ, ஓகே, நான் இப்போதான் காஃபி குடிச்சேன் என்று கூறினான். என்று சீதா, அப்போ நான் கிளம்புறேன், எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு என்று சீதா கூற, என்ன ஒர்க் என்றான் ஆதித்யன். பெரிய அண்ணா எங்க சிங்கப்பூர்ல ஜுவல்லரி ஷாப்பும் டெக்ஸ்டைலும் ஓபன் பண்ணணும்னு சொன்னார், ஸோ அதுக்கான வேலையை பார்க்கணும் என்றாள் சீதா. இந்த நிலைமையில உன்னால முடியுமா? நானும் வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வேலையும் முடிக்கலாம் என்று ஆதித்யன் சொல்ல, இல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம், ஐ கேன் மேனேஜ் இட் என்றாள் சீதா. உன்னால பார்த்துக்க முடியும் தான், பட் என் ஒய்ஃபும் பிள்ளையும் முக்கியம்னு நான் நினைக்கிறேன், ஸோ நீ கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை என்று ஆதித்யன் சொல்ல, மனைவி என்று அவன் சொன்ன ஒற்றை வார்த்தையில் உருகிவிட்டால் பெண்ணவள். உங்ககிட்ட நான் இவ்வளவு மாற்றத்தை எதிர்பார்க்கல என்றாள் சீதா. உங்க அண்ணங்க அளவுக்கு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் நல்லவன் தான் என்றான் ஆதித்யன். சரிதான் என்றாள் சீதா. அடுத்த 2 நாட்களும் சீதாவோடு அவள் வேலைகளை எல்லாம் முடிக்க அழைந்து தெரிந்தான் ஆதித்யன். இந்த 2 நாட்களில் ஆதித்யன் சீதாவை பத்திரமாக பார்த்து கொண்டான். சீதா அவனிடம் கவனித்த முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவனின் பார்வை அவளின் கண்களுக்கு கீழே இறங்கவில்லை. தோளும் தோளும் உரசி ஒட்டி அமரும் சூழ்நிலை அமையும் நேரமெல்லாம் அவளை விட்டு விலகிதான் அமர்ந்திருந்தான் ஆதித்யன். சீதாவின் அனுமதியின்றி அவளை முழுதாய் எடுத்துக்கொண்டவன் சீதா ஆதித்யனை காதலிப்பதாய் சொல்லியும் அவளோடு அவன் இருக்கும்படி சூழ்நிலைகள் அமைந்த போதும் அவனின் பார்வை கூட அவளிடம் அத்துமீறவில்லை என்பதை நினைத்து சீதாவிற்கு ஆச்சரியம்தான். சீதாவின் வேலையெல்லாம்
முடிய 4 நாட்கள் ஆனது. அந்த 4 நாட்களும் சீதாவோடு தான் இருந்தான் ஆதித்யன். சீதா அந்த 4 நாட்களும் தூங்கும்போது மட்டும்தான் அவளின் வீட்டுக்கு செல்வார். மற்ற நேரமெல்லாம் ஆதித்யன் உடனே தான் இருப்பாள். இன்னும் 2 நாட்களில் சீதா பெங்களூருக்கு கிளம்ப வேண்டும் என்பதை நினைக்கும் போதே சீதாவிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இதே சமயம் பெங்களூருவில் ராகவனுக்கு முன்னரே அரண்மனைக்கு வந்து விட்டாள் மது. தன் அறையில் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் மது. அப்பொழுது அந்த அறைக்குள் வேகமாய் நுழைந்த ராகவன், நான் சிங்கப்பூர் கிளம்பு, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை என்று சொல்லிவிட்டு பூந்துவாலையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். இவரு இப்ப எதுக்கு சிங்கப்பூர் கிளம்பணும்னு சொல்றார் என்று யோசித்த மது யோசித்தபடியே ராகவனின் துணிகளை எல்லாம் எடுத்து பெட்டிக்குள் அடிக்க கொண்டிருந்தாள். அந்த சமயம் ராகவனும் வெளியில் வர, என்ன சிங்கப்பூர் ட்ரிப் என்றாள் மது. பலி கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆடு திடீர்னு உயிரோட வந்துடுச்சு என்றான் ராகவன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல என்றாள் மது. இப்போ எதுவும் பேச நேரம் இல்ல, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சா என்றவன் அவசரமாக துணியை மாற்றிக்கொண்டு அலமாரியிலிருந்து துப்பாக்கியை எடுத்து அவன் முதுகில் சொருகிவிட்டு பிளேசரை போடுவதை பார்த்த மதுவோ, சின்னங்க துப்பாக்கிய எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு எதுக்கு போறீங்க? என்ன பண்ண போறீங்க? யாரை கொல்ல போறீங்க என்றாள் மது. ஆதித்யன என்றான் ராகவன். என்ன சொல்றீங்க? ஆதித்யனையா? அவன்தான் ஏற்கனவே இறந்துட்டானே என்றாள் மது. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவன் சாகல, உயிரோட தான் இருக்கான் என்று ராகவன் சொல்ல, இதை கேட்ட மதுவோ, சின்னங்க நீங்க சிங்கப்பூர் இப்ப போகக்கூடாது, ஆதித்யனா எதுவும் பண்ணக்கூடாது என்றாள் மது. என்ன விளையாடுறியா? உன்னை அவன் கொல்ல நினைச்சிருக்கான், சீதாவ என்று நிறுத்திய ராகவன், என்ன தடுக்காத மது, அவனை கொன்னாதான் என்னால நிம்மதியா மூச்சை விட முடியும் என்றான் ராகவன். அவனை கொன்னுட்டு நீங்க நிம்மதியா இருப்பீங்க, ஆனா சீதா அவன் நிம்மதியா இருக்க மாட்டா. ஆதித்யன் உயிரோட இருக்க விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஆதித்யனு நீங்க கொன்னு 1 மாசம் இருக்குமா? இந்த 1 மாசத்துல உங்க தங்கச்சி வாய் விட்டு சிரிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அவ பையனை நிறைய சாப்பிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? சீதா பேருக்கு சாப்பிட்டு பேருக்கு சிரிச்சு ஒரு நடப்பணமா சுத்திட்டு இருக்கா என்று மது சொல்லி முடிக்க, என்ன சொல்ற நீ என்றான் ராகவன். அதானே, உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? சீதாவோட அம்மா உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் எப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சீதாவுக்கு அண்ணங்க 2 பேர் இருந்தோம். தங்கச்சி சாப்பிட்டா போதும், தூங்குனா போதும், அவ பாதுகாப்பா இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தா. எப்படி அவ மனசுல என்ன இருக்குன்னு 2 பேருமே கவனிக்க தவறிட்டீங்க. எஸ், சீதா ஆதித்யனா லவ் பண்றா, ரொம்ப டீப்பா லவ் பண்றா என்று மது சொல்ல, மது உண்மைதான் சொல்றியா என்றான் ராகவன். ஆமாங்க, நான் உண்மைதான் சொல்றேன். சீதாவுக்கு மாப்பிள்ளை வீடு வந்த அன்னைக்கு உங்ககிட்ட கல்யாணத்தை தள்ளி போடுங்கன்னு சொன்னல, என்ன தெரியுமா? என்னால ஆதித்யனை மறக்க முடியல நீ அப்படின்னு சீதா அழுதா. உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன, நான் தான் இறந்து போனவன்னு நினைச்சிட்டே இருக்காத, மனச மாத்திக்க முயற்சி பண்ணுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி அலங்கரிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி அவளை நிக்க வச்ச என்று மது சொல்ல, நோ 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 என்று கத்திய ராகவன் அலமாரியின் மேல் இருந்த பூஜாடியை எடுத்து சுவற்றில் விசிறி அடித்தான். சுவற்றின் மேல் போட்ட பூஜாடி சத்தத்தோடு உடைந்து தரித்தது. காதுகள் 2ஐயும் மூடிக்கொண்ட மது, என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? சீதா லவ் பண்ற ஆதித்யனா அப்படின்னு சொன்னது உங்களுக்கு கோபம் வருதா? ஏன் நீங்க மட்டும் லவ் பண்ணலாம், உங்க தங்கச்சி லவ் பண்ண கூடாதா என்றாள் மது. மது, நானும் ஆதித்யனும் ஒண்ணு கிடையாது. உன் கழுத்துல தாலி கற்ற வரை என் விரல் நுண்ணி கூட உன் மேல பட்டது கிடையாது. அவன் பொறுக்கி, அவனை எப்படி சீதா என்று ராகவன் ஆரம்பிக்க, மனுஷங்க வாழ்க்கையில தப்பு பண்றது சகஜம். அன்னைக்கு ஆதித்யன் செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அவன் அவன் திறந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல என்று மது சொல்ல, அவன் திருந்தியே இருந்தாலும் மன்னிக்க கூடிய தப்ப அவன் பண்ணல
சீதாவே ஆதித்யனை லவ் பண்ணாலும் மன்னிச்சு அவனை ஏத்துக்கிட்டாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். அவன் உயிரோட இருக்கிறது தான் பிரச்சனை. அவனை போட்டு தள்ளிட்டா சீதா கொஞ்ச நாள்ல நான் காட்டுற மாப்பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணிப்பா. என் பேச்ச அவ மீற மாட்டா என்று ராகவன் சொல்ல, ஆமா, உங்க பேச்ச உங்க தங்கச்சி மீற மாட்டா. அப்படி நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அவளும் அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல கல்யாணம் பண்ணிப்பா. ஆனா சந்தோஷமா இருப்பாள? அத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அதுவே ஆதித்யன் அவ கல்யாணம் பண்ணா அவ சந்தோஷமா இருப்பா. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்க தங்கச்சி வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணுமா இல்ல அழுதுட்டே இருக்கணுமா அப்படின்னு என்று மது சொல்ல ராகவன் யோசிக்க ஆரம்பித்தான். இதையும் மீறி நீங்க சிங்கப்பூர் போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஆதித்யனை கொன்னுதான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா போங்க, தாராளமா போய் கொல்லுங்க. பட் நீங்க திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று மது சொல்ல அவளை சிரிக்கும் விழிகளோடு பார்த்த ராகவன் அவளின் கண்களை ஆள பார்த்தவாறே தன் முதுகில் சொருகி இருந்த துப்பாக்கியை எடுத்து அலமாரியில் வைத்தவன் அவன் பிளேசரையும் பெல்டையும் கலட்டி தூக்கி அறையில் ஒரு மூலையில் எறிந்தவன் பேசாமல் சென்று மெத்தையில் படுத்து விட்டான். தான் சொன்ன வார்த்தைக்காக சிங்கப்பூர் போகாமல் தன் முடிவை மாற்றிக்கொண்ட ராகவனை பார்த்து மனைவியாய் ஒரு சின்ன கர்வம் மதுவிற்குள் ஏட்டி பார்த்ததுதான். மனைவியின் பேச்சை கேட்கும் ஆண்கள் எல்லா பெண்களுக்கும் கணவனாய் அமைவதில்லையே. ராகவனின் பக்கம் போய் படுத்த மது அவனை சமாதானப்படுத்துவதற்காய் அவனின் இடையில் கையை போட்டு அவனோடு நெருங்கி படுத்தாள். ஆனால் அவனோ அவளின் கையை எடுத்துவிட்டு எழுந்து சென்று சோபாவில் போய் படுத்துக் கொண்டான். மேல கோபமா மாமா என்று கேட்டாள் மது. அவளை முறைத்து பார்த்தவன் தலையணை எடுத்துக்கொண்டு பால்கனியில் இருந்த ஊஞ்சலில் சென்று படுத்துக் கொண்டான். ஐயோ மது, என்ன பண்ணி வச்சிருக்க? அவரே கோபத்துல இருக்கார், அவர்கிட்ட போய் கோபத்துல இருக்கீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இப்ப பார், பால்கனியில போய் படுத்துட்டார் என்று மது தனக்கு தானே திட்டிக் கொண்டாள். ராகவன் பால்கனியில் போய் படுத்துக் கொண்டால் மது விடுவாளா என்ன? அவளும் பால்கனியின் பக்கம் சென்றாள். இப்ப மட்டும் நீங்க பெட்ரூம்குள்ள வந்து படுக்கலானா நானும் இங்கேயே வந்து படுத்துப்பேன். கொற்ற பணியில நானும் உங்க பாப்பாவும் இங்க படுத்தா எனக்கும் பாப்பாக்கும் சளி பிடிக்கும், அப்புறம் ஜுரம் வரும் என்று மது சொல்ல மீண்டும் எழுந்த ஆதித்யன் உள்ளே சென்று மெத்தையில் படுத்துக்கொண்டான். மதுவும் வந்து அவன் பக்கத்தில் படுத்துக்கொள்ள மதுவின் பக்கம் திரும்பியவன் அவளின் முந்தியை விலக்கிவிட்டு, பாப்பா இங்க பாரு, உன் மம்மி மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நான் அவளை சீண்டாம அமைதியா படுத்திருக்கேன். சோ அவளும் அமைதியா இருக்க சொல்லு, இல்ல நான் மொட்டை மாடியில போய் படுத்துருவேன் என்று சொல்லிவிட்டு அவளையும் ஒரு கணம் பார்த்து விட்டு படுத்து கொண்டான். இன்னும் என்னவெல்லாம் நடக்கும், நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you, டாடா.